எல்லாருக்கும் வணக்கங்க. இது புதினா சாதம்னு சொல்லலாம், புதினா பிரியாணி கூட சொல்லலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இதில் போட்டு செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதினாவாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டுறாங்க, அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஒரே ஒரு 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு போட்டுக்கோங்க. எப்போவுமே பூண்டு அதிகமாக இருக்குன்னா இஞ்சி கம்மியாக இருக்குன்னா 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் காரம், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி. ஜாஸ்தி ஆகக்கூடாது, வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு அந்த பட்டை லவங்கத்தெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புதினாவை போட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 6-7 பூண்டு பல் எல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீதி ஜாதி பத்திரியும் மீதி சோம்பை இதில் போட்டுட்டேன். ஒரே ஒரு பட்டை போட்டேன், ஒரு லவங்கம் போட்டேன். மீதி சும்மா தாளிக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக கூட போட்டு அரைச்சிக்கோங்க. டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு எண்ணெய் நெய் ஊற்றி நல்லா அரை கரண்டி நல்லெண்ணெய், ஒரு கரண்டி ஆயில் போட்டுக்கோங்க. கடலெண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன், வாசனை சூப்பராக இருக்கும் கடலெண்ணெய் செஞ்சால். அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், பூண்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கினங்க, கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்ட அப்புறம் அந்த 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்துக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க, வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா தொக்கு போல் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. சாரி, அது வீடியோ ஏன் வரலன்னு தெரியல, நான் எடுத்தேன் ஆனால் ஏன் வரலன்னு எனக்கே தெரியலங்க. அது வதக்கிறத நல்லா எடுத்தேன். நீங்கள் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனப்புறம் நல்லா 1க்கு 2.5. இது சாப்பாடு பச்சரிசி, நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 1க்கு 2.5 இதுதான் கணக்கு. சாப்பாடு அரிசி எப்போவுமே அரிசி தண்ணி இழுக்கும், பொன்னி பச்சரிசி. அதுக்கப்புறம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு, தேவையான அளவு பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. உப்பும் அளவாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 விசில் விட்டுருங்க. அந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டேன், இந்த பக்கம் மீதி புதினாவை துவையல் இறக்க போகிறேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பு பாதி வறுத்த அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க, அதுலேயே நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொத்தமல்லி புதினா நிறைய மீந்துருச்சு, அதனால் அதை நான் துவையலாகவும் சாப்பாடாகவும் செஞ்சுட்டேன். இப்போ துவையலாக கொடுத்தா பசங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கிளைமேட்டுக்கு மழைக்கேற்ற சாப்பாடு இது. சுட சுட ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக பொலன்னு. இந்த அரிசினா நான் ரொம்ப தைரியமாக செய்வேன். பாஸ்மதி அரிசினா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது பாஸ்மதி அரிசி, அதனால் இந்த அரிசியில் செஞ்சுருக்கேன். பசங்க பிரியாணின்னா புதினா பிரியாணின்ற அந்த பேர் போதும், அதுக்கே பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அரைச்ச புதினாவை நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சிங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, தேங்காய் போட்டதால் வெளியே வைக்காதீங்க. இப்போ இதில் நல்லா 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே எது செஞ்சாலும் சரி சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சுருவேன். ஈவினிங் ஒரு 5 மணி போல் எடுத்து காக்காய்க்கு வச்சுருவேன். இதுதான் என் பழக்கம், இது எப்போவுமே செய்யறது, அது உங்களுக்கு காமிச்சேன், அவ்வளோதான். மற்றபடி வெங்காயத்தை நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு வேணும்னா தயிர் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் வெறுமனே தொட்டுக்கணும், தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா கிளைமேட் இப்போ சரியில்லை. சூப்பரான சுட சுட மழைக்கேற்ற சாப்பாடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்